இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பூலோகம் டைரக்டர் என் கல்யாணகிருஷ்ணன் பேசுகிறேன். ஜனா சார் தான் இந்த ஐடியாவை கொடுத்தார். குத்துச்சண்டையை மையமாக வச்சு ஒரு படம் பண்ணா. எந்த தனி நபர் பாக்ஸர்னும் இன்ஸ்பிரேஷன் கிடையாது. அமலாபால் நயன்தாராவை முயற்சி பண்ணேன். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை கேட்டு பார்த்தோம், ஜான் சீனாவை கேட்டு பார்த்தோம். ஜெயம் ரவி சார் தான் த்ரிஷா மேடமை பேசி கொடுத்தாரு. பூலோகம் திரைப்படத்துல பாக்ஸிங்கை பேஸ் பண்ணி நீங்க ஒரு தீம் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஃபிலிமை வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ்டு ஃபிலிமா கிரியேட் பண்ணதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி தோணுச்சு? முடிஞ்ச உடனே ஜனா சாரும் நானும் அடுத்து என்ன பண்ண போகிற, நீ உன்னோட முதல் படம் என்னவா பண்ண போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து நான் ஜனா சார் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு. குத்துச்சண்டையை மையமாக வச்சு ஒரு படம் பண்ணா அப்படின்னாரு. ஆக்சுவலி வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் பர்டிகுலராக 2 பாக்ஸிங் பரம்பரை இருக்குது. எப்படி வெளி மாநிலங்களில் வந்து அதாவது மதுரை, நெல்லை இந்த மாதிரி இடத்துல சிலம்பம் அதெல்லாம் ஃபேமஸோ, அந்த மாதிரி இங்கே சென்னையில் குத்துச்சண்டை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது 2 பரம்பரையாக இருந்தாங்க. சார்பேட்டா பரம்பரை, இடியாப்ப நாயக்கர் பரம்பரைன்னு. அவங்க வீட்டில் வந்து அவங்க பால் வியாபாரி, மாடுகளை வச்சு பால் வியாபாரம் பண்ணுறவங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த மாடுங்கள்லாம் வெளியில் கட்டிட்டு அந்த மாட்டு தொழுவத்தில் தான் பாக்ஸிங் ரிங்கு போட்டு சண்டை நடக்கும். ஸோ அந்த சண்டையை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உடனே எனக்கு இந்த குத்துச்சண்டையை வச்சு படமாக பண்ணுன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த ஐடியா இதாச்சு. ஸோ இதைக்குள்ளே சர்ச் பண்ணின்னு போகும்போது நிறைய விளக்கங்கள் வந்தது, மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுதான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கான முதல் புள்ளி. ஃபைட்டர் பாக்ஸர் ஃபைட்டர் ஜெயிக்க முடியாது. சார்மிங் த்ரிஷா இன்னமும் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ படத்துலேயும் வந்து அவங்க ரொம்ப கிரேசியான ஒரு ரோலை நடிச்சிருக்கிறதா தெரியுது. ஸோ த்ரிஷா பற்றி சொல்லுங்கள். த்ரிஷாவை வந்து யூஸ்வலாக வந்து ஒரு பொண்ணு வந்து கிரிக்கெட் பிளேயரை லவ் பண்ணுவா, இல்லை ஃபிலிம் ஸ்டாரை லவ் பண்ணுவா, பாக்ஸரை லவ் பண்ண மாட்டான். இதில் பாக்ஸரை லவ் பண்ணுறா அப்படின்னா அவள் ரெபலாக இருக்கா. ஸோ ரெபலாக இருந்து அவனுக்கு கிரைசிஸ் வரும்போது இன்டர்நேஷ்னல் சாம்பியனையே ஜெயிக்கிறதுக்கு மாறலாக இருக்கா. அந்த அளவுக்கு த்ரிஷாவோட கேரக்டர் இருக்கு. நான் வெறும் க்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது, மீதி உடம்புங்க. ஓகே, இந்த படத்துக்காக நயன்தாரா அண்ட் அமலாபாலை அப்ரோச் பண்ணதா சொல்கிறாங்க. அது நிஜம்தானா? இல்லை, நான் அமலாபால் நயன்தாராவை முயற்சி பண்ணேன். எனக்கு வந்து நயன்தாரா மேடமோட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது அவங்கள அணுகிறது. அதே மாதிரி அமலாபால் வந்து ஜனா சார் மூலியமாக ஒரு நபர்கிட்ட மூவ் பண்ணேன். இவங்களாம் க்ளோஸில் இருந்ததுனால த்ரிஷா மேடம் எனக்கு தெரியாது. அதாவது ஏன் மூணாவதாக அவங்கள அப்படி இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சவங்கள மூவ் பண்ணேன். அப்புறம் வேறு ஒரு நபர் மூலியமாக எனக்கு த்ரிஷா மேடம் ஜெயம் ரவி சார் தான் த்ரிஷா மேடமை பேசி கொடுத்தாரு. த்ரிஷா மேடம் ரொம்ப கூலாக ரிசீவ் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப மோர் கம்ஃபர்ட் எனக்கு. அவன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். நேத்தன் ஜோன்ஸ், இவரை பற்றி சொல்லுங்கள். அதான் நேத்தன் ஜோன்ஸ் வந்து எப்படின்னா, படத்தோட கதை பிரகாரம் கதாநாயகன் அமெரிக்காவிலேருந்து வர ஒரு ஹெவி வெயிட் பாக்ஸரோட மோதணும். இது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ஆயாச்சு. இது காஸ்டிங்காக யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டீவ் ஆஸ்டின், ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை கேட்டு பார்த்தோம், ஜான் சீனாவை கேட்டு பார்த்தோம், நேத்தன் ஜோன்ஸு, இப்படி எல்லா ஆப்ஷனும் வந்தபோது நேத்தன் ஜோன்ஸ் வந்து ஜான் சீனாவும் ஸ்டீவ் ஆஸ்டினும் வெறும் ரெஸ்லர் தான். நேத்தன் ஜோன்ஸ் வந்து ரெஸ்லர் கம் பாக்ஸர். அதனால் ப்ரையாரிட்டி அவருக்கு போச்சு. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கான்செப்டை சொன்னோம். கான்செப்டை சொன்ன உடனேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் உடனே படத்துக்குள்ளே வந்தார் அவர். அவன் பொழப்புக்கு பாக்ஸர். இந்த திரைப்படம் ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன் மதன் பேஸ்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அப்படி கிடையாது. மதன்லாம் வந்து யாரும் எந்த தனி நபர் பாக்ஸர்னும் இன்ஸ்பிரேஷன் கிடையாது. இது பாக்ஸிங்கை வச்சு எடுக்கணும்னு உடனேயே இந்த பரம்பரையை பிடிச்சி நானாக மிச்சம் எல்லாரும் ஃபிக்ஷன் பண்ணது தான். மதனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பூலோகம் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த திரைப்படம் ஆரம்பிச்சது 2001 வருஷம். ஏன் இவ்வளவு தாமதம் இந்த திரைப்படம் வெளியாகிறதுல? ஒரு படத்தை டகால்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 25 கோடி ரூபா 30 கோடி ரூபா போட்டு எடுக்கப்பட்ட இந்த படத்தை நாம் நினச்ச மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால திரையுலக அனுபவத்தில் இருக்கார் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார்.
அவருக்கு தெரியும் எந்த குக்கிராமத்தில் எந்த தேட்டரில் எப்படி ஓடுன்ற வரைக்கும் அவருக்கு தெரியும். இப்போ எதேச்சியாக இன்றைக்கி பேப்பரை பார்த்தா எனக்கு நல்ல செய்தி என்னென்னா 24ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த லீவு கேப்புன்றது எனக்கு பெரிய இதுதான். ஸோ இதை திட்டமிட்டிருக்கலாம் தயாரிப்பாளர். தனி ஒருவனுக்கு பிறகு ஜெயம் ரவிக்கு இந்த படம் வருதுன்றது என்னோட ஜெயம் ரவி சாருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தனி ஒருவன் பார்த்துட்டு இப்போ பூலோகம் இப்போ எதிர்பார்ப்போடு பார்க்க வருவாங்கல்ல, அவங்க எல்லாரோட எதிர்பார்ப்பையும் இது திருப்திப்படுத்தும்னு என்னை விட ஜெயம் ரவி சார் ரொம்ப நம்புறார். அது எனக்கு கிடைச்ச வாழ்த்தான் நான் நினைக்கிறேன். நான் பரம்பரை பாக்ஸர். பூலோகம் திரைப்படத்துல ஜெயம் ரவிய ஹீரோவா அப்ரோச் பண்றதுக்கு என்ன காரணம்? ஆல்ரெடி அவர் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில கிக் பாக்ஸரா நடிச்சிருந்தாரு, அதனாலயா? இல்லை, அப்படி இல்லை. நான் சொல்கிற கதை பிடிச்சது. ஃபஸ்ட்டு பிடிக்காம எதையும் செய்ய முடியாது. அவருக்கு நான் சொல்கிற கேரக்டர் கதை பிடிச்சது, அதை நான் எடுப்பேன்ற நம்பிக்கை இருந்தது, அதனால் வந்தார். ஒன்று. ரெண்டாவது, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பாக்ஸிங் இருக்குது, ஆனால் மதர் சன் ரிலேஷன்ஷிப் தான் படத்தோட மையம். ஆனால் இது அப்படி இல்லை, பாக்ஸிங் தான் இந்த படத்தோட பிரச்சனையே. பாக்ஸர்னா யார், எப்படி அவன் ஏன் பாக்ஸராக ஆனான், எத்தனை காலமாக நாம் ஒடுக்கப்பட்டோம், அடக்கப்பட்டோம், அதோடைய சப்ரஸ்டாக இருந்ததுனால தான் பாக்ஸிங்கே எமர்ஜ் ஆகுது. அதனால தான் வேர்ல்டு வைடு லெஜண்ட் பாக்ஸர்லாம் பிளாக்காக இருந்திருக்காங்க. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கோ அங்கேருந்தெல்லாம் பாக்ஸர் கிளம்பியிருக்காங்க. அப்படி ஒரு சிந்தனை தான் இது. ஒரு செகண்டுக்கு 5 பஞ்ச் ஒரு நாள் அடிக்க முடியுது. நான் பரம்பரை பாக்ஸர். பிரகாஷ் ராஜ் ரொம்ப நாள் கழிச்சு வில்லனா நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம் அவரை. அதுவும் ஜெயம் ரவிக்கு ஆப்போனண்டா ஆல்ரெடி 2 படத்துல அப்பாவா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல அவருக்கு வில்லனா நடிக்கிறாரு. ஸோ அவரை பத்தி சொல்லுங்க, அவரோட வில்லன் ரோலை பத்தி சொல்லுங்க. ரொம்ப படத்தோட ஆணிவேர்னு சொல்லலாம் பிரகாஷ் ராஜோட கேரக்டரு. பிரகாஷ் ராஜ் எனக்கு கிடைச்சதுன்றது எனக்கு தான் கிஃப்ட். அப்படி பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த கதாபாத்திரத்தை. அது படம் பார்த்தவொடனே ஜனங்களும் சொல்லுவாங்க, நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டே கிடையாது. எப்படி ஜெயம் ரவிக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு பூலோகத்துக்கு ஜெயம் ரவி அவ்வளோ ஆப்டோ, அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு பிரகாஷ் ராஜ் சாரை தவிர எனக்கு வேறு ஏதாவது மொழி மாற்றம் செய்யப்பட்டால் கூட, நானே இயக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் திருப்பி பிரகாஷ் ராஜ் கிட்ட தான் போவேன். நேதன் ஜோன்ஸ் ஆல்ரெடி அவருக்கு கிக் பாக்ஸிங் ஸ்டண்ட் இதெல்லாம் நல்லாவே தெரியும். பட் ஜெயம் ரவி அவர் கூட ஃபைட் பண்ற விஷயத்தை மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இது ஒரு டைரக்டராக எனக்கு சேலஞ்சு. அதாவது பூலோகம்ன்ற ஒரு கதாபாத்திரம் எப்படி நேத்தன் ஜோன்ஸ்ன்ற ஒரு ரியல் பாக்ஸரை ஜெயிக்க முடியும்? ஆமாம், அது டைரக்டராக நான் படம் பிகினிங்லேருந்து பூலோகம் எவ்வளோ அரகண்ட் ஆனவன், அவனால் எதையும் சாதிக்க முடியும்னு நான் நேரேட் பண்ணியிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட எம்ஜிஆர், ரஜினி சார், விஜய் சார் இவங்கெல்லாம் ஆக்ஷன் அவதாரங்கள் பிரமாதமாக எடுத்திருக்காங்கல்ல, அதோட அடுத்த வரிசையில் ஜெயம் ரவியோட ஆக்ஷன் அவதாரமாக இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேதன் ஜோன்ஸ் ஆல்ரெடி அவருக்கு கிக் பாக்ஸிங் ஸ்டண்ட் இதெல்லாம் நல்லாவே தெரியும். பட் ஜெயம் ரவி அவர் கூட ஃபைட் பண்ற விஷயத்தை மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இது ஒரு டைரக்டராக எனக்கு சேலஞ்சு. அதாவது பூலோகம்ன்ற ஒரு கதாபாத்திரம் எப்படி நேத்தன் ஜோன்ஸ்ன்ற ஒரு ரியல் பாக்ஸரை ஜெயிக்க முடியும்? ஆமாம், அது டைரக்டராக நான் படம் பிகினிங்லேருந்து பூலோகம் எவ்வளோ அரகண்ட் ஆனவன், அவனால் எதையும் சாதிக்க முடியும்னு நான் நேரேட் பண்ணியிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட எம்ஜிஆர், ரஜினி சார், விஜய் சார் இவங்கெல்லாம் ஆக்ஷன் அவதாரங்கள் பிரமாதமாக எடுத்திருக்காங்கல்ல, அதோட அடுத்த வரிசையில் ஜெயம் ரவியோட ஆக்ஷன் அவதாரமாக இந்த படம்